அருமையான சுவையில் வாழைப்பூ பொரியலுங்க. வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ வந்து எங்கள் தோட்டத்தில் கிடந்துச்சு, பறிச்சிட்டு வந்தோம். பறிச்சிட்டு வந்து பொரியல் பண்ணியாச்சுங்க. சூப்பராகிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைப்பூ பொரியல் வந்து ரொம்ப நல்லதும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாட்டு வாழைப்பூ பறிச்சாச்சுங்க. பூசணிக்காவும் கிடக்கு, பொங்கலுக்கு பறிக்கணும். வாழைப்பூவை பறித்து வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ பறித்து நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் இருக்கிறத நம்ம பூவை எடுத்துக்கிடணும். பூவை எடுத்துகிட்டு கையை கொண்டு முனையில் இப்படி கசக்கணும்னா நல்லா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி கசக்கி விட்டுட்டு நம்ம உள்ளுக்க இருக்க நரம்பு எடுத்துடணுங்க. நரம்பு வந்து சாப்பிடக்கூடாது, வயிறு வலி வந்துடும். அதனால் இதை எடுத்துடணும். நறுக்குனா கட் ஆகாதும் செய்யாதுங்க. கட் பண்ணவும் முடியாது. அதனால் எடுத்துட்டு நம்ம நறுக்கி எடுக்கணுங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். பூ வந்து நிறைய பேருக்கு பூ க்ளீன் பண்ண தெரியாமல் வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இன்னொன்று இந்த மாதிரி லைலான் மாதிரி இருக்கும், இதையும் எடுத்துடணும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் எடுத்துடணும், தூர போட்டுடணுங்க. க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 2 பச்சை மிளகா, 3 பூண்டு பல், ஒரு 4 பல் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆப்ஷன் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க. இப்போ மஞ்சள் எல்லாம் போட்டு குறப்பாக அரைச்சாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாங்க. தண்ணி விட்டு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகிறதுலையும் மூடி வச்சுக்கோங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணிடுங்க. பொங்கி சாடிடும். நல்லா வெந்துருச்சுங்க. தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம தாளிசம் பண்ணிடலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறமா வெங்காயங்க. ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை தழை போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வாழைப்பூ நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி லேசாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் இருக்க தண்ணி ஈரச்சத்தெல்லாம் போயிட்டுனா நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடணுங்க. மசாலா ஆட் பண்ணி கிண்டி உப்பு போட்டு இறக்குனோம்னா அவ்வளோ ஒரு அட்டகாசாக இருக்குங்க. வெறும் சாதத்துலேயே நீங்கள் போட்டு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லதுங்க வாழைப்பூ சாப்பிட்றது. வாழைப்பூ, வாழைத்தண்டு எல்லாமே ரொம்ப நல்லது சாப்பிட்றது. பண்ணி சாப்பிடுங்க. சூப்பர் டேஸ்ட்டில் எங்கள் தோட்டத்து வாழைப்பூ பண்ணியாச்சுங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க வாழைப்பூ பொரியல் கூட சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.